நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சரி, எல்லாருக்கும் சந்தோஷம். If you are happy, what will you do? Clap your hands. 1, 2, 3. If you are happy, clap your hands. 1, 2, 3. If you are happy, clap your hands. 1, 2, 3. இன்னைக்கு உங்கள் முன்னால் நான் இன்று ஒரு உயிரோடு நான் நிற்பதற்கு 2 பெண்கள் காரணம். ஒன்று என் தாய், இன்னொன்று என் தாரம். அந்த மனைவி தான் என்னை கொடுக்க சொன்னதே முதல்ல. நீ கொடுன்னு சொன்னது அவள் தான். கொடுக்க ஆரம்பித்தேன். அதிலேருந்து கொடுக்கறதுலேயும் ஒரு இன்பம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இன்பம் இருக்கா? இல்லை. கொடுக்க நான் வளர ஆரம்பித்தேன். அதான் அந்த ஆண்டவன் பார்த்தான், இவனுக்கு எது கொடுத்தாலும் அது யாருக்கு போகணுமோ அங்கே போய் சேருது. மேலும் இவனுக்கு கொடுப்போம், கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு அவன் கொடுக்க ஆரம்பித்தான். நானும் கொடுக்க ஆரம்பித்தேன். கோயில்களை பற்றி சொன்னாங்க. நான் இதுவரைக்கும் 22 சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். உங்கள் கவலையை போக்குறதுக்காக கவலைப்படுறேன் நான். அதனால் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகி மொத்தம் 5 பிளாக்கு 5 பிளாக்கு எடுக்கிறதுக்கு மெட்ராஸில் யாரும் ப்ராப்பர் டெக்னீஷியன்ஸ் இல்லை 2015. அப்போ வானகரத்தில் ஒரு டாக்டரை கண்டுபிடிச்சி அவர் பண்ணிடுறேன்னார். அந்த கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சு. அது வச்சுட்டாங்க. நான் எனக்கு அனஸ்தீசியா கொடுக்கக்கூடாதுன்ட்டேன். நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு. 5யும் அப்போ நான் டயபெட்டிக்காக இருக்கிறதுனால அவர் என்ன சொன்னார், ரத்த நாளங்கள் வெடித்தாலும் வெடிச்சிடும் அப்படின்னாரு. வெடித்தா பக்கத்தில் ஆப்ரேஷன் ரெடியாக வச்சுக்கன்னு. ஆனால் அந்த 5 மணி நேரம் ஒன்றும் ஆகாதுன்னு தைரியமாக இருந்த மனைவி ஒருத்தி தான். எதை பற்றியும் கவலைப்படல. ஏன் தெரியுமா? அவளை பொறுத்த வரைக்கும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு அவளுக்கு தெரியும். முதல்ல அர்த்த சாமங்கிற நிகழ்ச்சிக்கு 10 பேர் 5 பேர் வருவாங்க ராத்திரியில். அதுவே விட அதிகம். இப்போ 35 பேர் 40 பேர் தினமும் கோயிலுக்கு வர்றாங்க அர்த்த சாமத்தில். அது எனக்கு பார்க்க அப்படி ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக இருக்குது. அதாவது எந்த நிகழ்ச்சினாலும் இப்போ நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அஷ்டமி இந்த படி அளக்கிற பூஜைன்னு நடக்கும். அதுக்கு மண்டபப்படியே திரு முத்துக்குமார் அவங்க தான். எதுலேயுமே ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு பலனை அடுத்த நாள் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு நாளைக்கு பூ பூக்குதா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஒரு சைனீஸ் பேம்பூ ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வளர்க்குறதுக்கு அதை தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஊற்றுற வரைக்கும் அது சின்னதாகவே இருக்கும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து அதோட வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். அடுத்தபடியாக உள்ளமெல்லாம் பெண்மை என்று நாடு போற்றி கொண்டிருக்கிறது. பெண்மையின் வழி போற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வணக்காட்சி தோன்றி புகழோடு தோன்றுக என்ற அமுதமொழிக்கு ஏற்பவும், மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் என்பதற்கேற்பவும் சிறந்து விளங்கும் திருமதி ஆட்சி நல்லமை ராமநாதன் அவர்களை சென்னை வாழ் அரிமளம் நகரத்தார் சங்கம் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆட்சி 64 ஆயக்கலைகள் 64ஐயும் கற்றுத் தேர்ந்தவங்கன்னு சொன்னால் மிகையாகாது. அபிராமி மெகாமாலோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்து அவங்களோட செயல்திறனால் அதை சிறந்த நிறுவனமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி ரேக்கின்ற சிகிச்சை முறையில் மாஸ்டர் பட்டம் பெற்றவங்க. வைரம் பற்றிய நுணுக்கங்களை மிகச்சிறந்த முறையில் கற்று தேர்ந்தவங்க. தோட்டக்கலை பயிற்சியும் பற்றியிருக்கிறாங்க. ஃப்ளவர் தெரப்பி, கலர் தெரப்பி, கிறிஸ்டல் ஹீலிங், மேக்னட்டிக் தெரப்பி, பல கலைகளை ஆட்சி கற்று தேர்ந்தவர்கள். ஆட்சி பெற்றிருக்க விருதுகளை நம்ம அடுக்கிக்கிட்டே போனோம்னா ஒரு 22 பக்கத்துக்கு வருது. அவ்வளவு விருதுகளை ஆட்சி பெற்றிருக்காங்க. ஆட்சியை நம்ம எல்லாரும் முன்மாதிரியாக எடுத்துக்கணும். ஆட்சி பல விருதுகளை பெற்றிருக்கிறாங்க. நம்ம அவங்கள வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆட்சி ஓரிரு வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ. என்னை அழகாக அறிமுகப்படுத்திய ஆட்சி அவர்களுக்கு நன்றி. இங்கு அழகாக கூடியிருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகள் ஆட்சிகளுக்கும் செட்டிமார்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய அரங்கத்தில் நிறைய பேர் ஆட்சிகள் தான் இருக்கீங்க. அதுவே சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் விமென் பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஜோராக கை தட்டுங்க, அப்போ தான் நல்லது. மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம்.
ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? ஒரு உற்சாகமாக ஒரு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கவா? ஓகேயா இல்லையா? ஓகே, கமான். ஏன்னா நிறைய பேர் பெண்கள் இருக்கீங்க. இன்னைக்கு வந்ததே நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு நாள் பூரா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பீங்க. அதனால் நான் பேசி உங்களெல்லாம் போர் அடிக்க விரும்பலை. எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பு வரும். எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பிடிக்குமா இல்லையா? இப்போவே சவுண்ட் இல்லை. காலையில் பலகாரம் சாப்பிட்டீங்களா? பொங்கல் சாப்பிட்டீங்க, அதுதான் தூக்கம் வந்துருச்சு. சரி, எல்லாருக்கும் சந்தோஷம். இஃப் யூ ஆர் ஹாப்பி, வாட் வில் யூ டூ? Clap your hands. 1, 2, 3. If you are happy, clap your hands. 1, 2, 3. If you are happy, clap your hands. 1, 2, 3. அடுத்ததா எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வரும். Sorry for making you do this. If you are happy, what do you do is stamp your leg. 1, 2, 3. காலை tap பண்ணுங்க. எக்ஸசைஸ் வருதா? தூக்கம் போகுதா? If you are happy, come on, stamp your leg. 1, 2, 3. If you are happy and you know it, then shout, நகரத்தார் வாழ்க. If you are happy and you know it, shout, நகரத்தார் வாழ்க. If you are happy and you know it, shout, very good. உட்காருங்க. கொஞ்சம் தெம்பா இருக்குதா? உற்சாகமாக இருக்குதா? காலையில் எந்திரிச்சோன்னு சோம்பேறித்தனம்லாம் போகிறதுக்கு உங்களுடைய அதாவது நம்முடைய செல் ஒவ்வொன்றையும் தட்டி எழுப்பணும். நம்ம அது எப்படி எழுப்புறது தெரியுமா உங்களுக்கு? அதாவது நம்ம எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு நம்மளை போய் கண்ணாடியில் பாருங்கள், வாயெல்லாம் கொப்பளிச்சிடுங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும், பெண்களும் சரி ஆண்களும் சரி, பார்த்தோன்னே தேங்க்யூ ஃபார் திஸ் டே, ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளை கொடுத்தது. ஒவ்வொரு நாளும் பொன்னான நாளாக நினச்சிக்கோங்க. நன்றி சொல்லி உங்களை படைத்த ஆண்டவனுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். அதுவும் உங்களை பார்த்து ஆஹா நான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிங்க. ஒவ்வொருத்தரும் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அழகு தான். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சக்தி இருக்குதா? யாருமே அழகானவங்க இல்லை. ஆண்டவன் படைத்த படைப்பு நன்றியோடு. நமக்கு கீழே எத்தனை பேர் கை இல்லாமல் கால் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆண்டவன் நம்ம இந்த நிலைமையில் வச்சுருக்கிறது அவனுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். நம்ம பெற்றவங்களையும் யாரும் மறக்கக்கூடாது. மாமியார் மாமனாரையும் மறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கணவரை பெற்றவங்க அவங்க தான். ஸோ டெஃபினட்டாக இதெல்லாம் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கள், நம்முடைய செல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணணும். கை வச்சுக்கோங்க. டூ மெனி எக்ஸசைசஸ். இது 3 தடவை, அப்புறம் இந்த பக்கம் 3 தடவை, அப்புறம் இந்த பக்கம். முதுவலியெல்லாம் இருந்தால் கூட யாரையும் அமைக்கூட சொல்ல வேண்டாம். இதை நீங்கள் தட்டினீங்கன்னா முதுவலியெல்லாம் போயிடும். அடிக்கடி பண்ணுங்க. யாருக்காவது நிறைய இடுப்பு வலி முதுவலி இருக்குமா இருக்காதா? பண்ணி பாருங்க. அவன் இந்த கையிலையும் பண்ணுங்க. ஸோ எல்லாத்தையும் டேப் பண்ணுங்க கையெல்லாம். அதெல்லாம் டேப் பண்ணதுக்கப்புறம் கண்ணுக்கு எக்ஸசைஸ் டெஃபினட்டாக கொடுக்கணும். எனக்கு 70 வயசாக போகுது, இன்னும் நான் கண்ணாடி போடலை. ஏன்னா கண்ணுக்கு எக்ஸசைஸ் டெஃபினட்டாக பண்ணணும். இன்னும் ப்ளஸ்ஸும் போடலை, படிக்கல முடியுது. அந்த சூரியன் பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதை கட்டாயம். விட்டமின் டியும் கிடைக்கும் உங்களுக்கு காலையில் போனீங்கன்னா. அப்புறம் போனீங்கன்னா நீங்கள் பேர்ன்ட் ஆகி உங்களுக்கு கலர் தான் போகும். அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் அந்த யோகா பண்ண முடியாட்டியும் சூரியனை பார்த்து நன்றி சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யாராவது இருதயத்தை பேசியிருக்கீங்களா? பேசலையா? இருதயம்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா? ஹார்ட் அட்டாக் வந்தால் தான் தெரியும். அதனால் எல்லாருக்கும் லெஃப்ட் சைடு இருதயம் இருக்கு இல்லையா? ஸோ மெதுவாக டேப் பண்ணுங்க. இப்படி மெதுவாக டேப் பண்ணி ஐ ஆம் ஆல் ரைட், ஐ ஆம் ஃபைன், நன்றி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உன்னால தான் நல்லா இருக்கேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். இதயத்துக்கிட்ட பேசுங்க. பேசி உற்சாகப்படுத்துங்க. தினம் அது ஹெல்த்தியாக இருக்கும், பிளாக்கே இருக்காது. மோஸ்ட்டாக இந்த பிளாக்ஸ் எல்லாம் மென்னுக்கு தான் நிறைய வரும் டென்ஷன் இருக்கனால. ஸோ டெஃபினட்டாக செட்டியார்கள்லாம் இதை டெய்லி பண்ணுங்க, உங்கள் பிளாக்ஸ் எல்லாம் போயிடும்.
அப்புறம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியே வேண்டியதில்லை. ஸோ மெதுவாக டேப் பண்ணுங்கள், பலமாக அடிக்காதீங்க. அட்லீஸ்ட் 3 தடவை ஓகே சாஃப்டாக பண்ணிவிட்டு தேங்க் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி. அதனால் முடிஞ்சால் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் உங்களுக்கு பேசுனீங்கன்னா எல்லாமே விழிப்புணர்வு ஆகிடும். அது டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய இருக்க உள்ள, ஏன்னா எதையுமே கை காலில் தான் நம்ம தொட முடியும், நம்ம இதயத்தையோ லங்ஸையோ எதையுமே நம்ம தொட முடியாது. ஸோ டெஃபினட்டாக அதுக்கிட்ட பேசி அதை உற்சாகப்படுத்துங்க. அதனால் அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, டெய்லி நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். பணம் வசதி என்ன இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாட்டி முடியாது. ஸோ ஆரோக்கியமாக இருங்க. ஆரோக்கியம் வந்தால் கோபமும் வராது. வீட்டில் மருமகளோ மகளோ பிள்ளைங்களோ அடம் பண்ணாலும் கோபம் வராது, சந்தோஷமாக. ஸோ சிரிச்சுக்கிட்டே இருங்க. பி ஸ்மைலிங் அண்ட் பி ஹாப்பி. அதுவும் நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம எப்போவுமே நம்பிக்கையோடு வாழ்ந்தோம்னா எதையுமே சாதிக்க முடியும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். எல்லோரும் காசிக்கு போயிருப்பீங்க இல்லையா? போயிருக்கீங்க இல்லையா? எதுக்காக போகிறோம்? அந்த கங்கையில் குளிக்கணும், அந்த காசி விஸ்வநாதை பார்க்கணும், விசாலாட்சி பார்க்கணும், அதுக்காக போகும், அன்னபூர்ணியை பார்க்கணுன்னு. ஆனால் கங்கையில் கட்டாயம் குளிக்காமல் வரமாட்டோம். வரும்போது கங்கை தண்ணி எல்லாருக்கும் கொண்டு வருவோம். கங்கையில் எதுக்காக குளிக்கிறோம்? நம்ம பாவங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்பி தானே போகிறீங்க. அதனால் சிவனும் பார்வதியும் இதை பார்த்துட்டு இருந்தாங்களா மேல உலகத்தில் இருந்து. அப்போ நினச்சாங்களா, சரி நம்ம பிள்ளைங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக கங்கையில் குளிச்சிட்ருக்காங்க, பாவம் எல்லாம் போயிடும்னு சோதிச்சு பார்ப்போமா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வயோதிகர் மாதிரி சிவனும் பார்வதியும், சிவன் ரொம்ப தள்ளாடுற வயோதிகர் மாதிரி வந்துட்டார் கீழே. பார்வதி நமக்கு தெரியும் அழகான சொருவி சக்தி, அவ்வளோ அழகாக ஜொலிக்கிறான். அப்படியே இளம் பெண்ணாக அங்கே வந்துடுறான். அப்போ அங்கே கங்கைக்கு முன்னாடி ஒரு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்துக்குள்ளே சிவபெருமான் வயோதிகராக விழுந்துறார் உள்ள. அப்போ பார்வதி சொல்கிறா, ஐயோ எல்லாம் வரவங்கிட்ட எல்லாம், ஐயோ என் கணவரை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, அவர் உள்ளே விழுந்துட்டார் பள்ளத்தில், யாராவது காப்பாற்றுங்க. இந்த அம்மா அவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தோன்னே எல்லோரும் மயங்கிடுறாங்க. இவ்வளோ அழகானவருக்கு ஒரு வயதான ஹஸ்பண்டா புருஷனா அப்படின்னு. சரி எல்லோரும் தூக்க போகும்போது சொல்கிறா, நீங்கள் எல்லாம் கங்கையில் குளிச்சுட்டு தூக்குங்க, கங்கையில் குளித்தா உங்கள் பாவங்கள்லாம் போயிடும்ல. ஆமாங்கிறாங்க. அப்போ தான் தூக்கணும். நீங்கள் உங்கள் பாவத்தோடு நீங்கள் நம்பாமல் இவரை தொட்டிங்கன்னா நீங்கள் உயிரை இழந்துருவீங்க, நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு. ஐயோ இதனோட வம்பாக இருக்குது, இவரை காப்பாற்ற போக நான் ஏன் என் உயிரை எடுக்கணும், நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு இவ்வளோ வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் ஆனால் தொடாமல் போயிடுறாங்க. கேட்டுட்டு அப்போ ஒரு இளம் வாலிபன் வரான். நான் பண்ணுறேம்மா, எனக்கு கங்கையில் குளிச்சுட்டு வந்திருக்கேன், என் பாவங்கள்லாம் போயிடுச்சு, எனக்கு ஒன்றும் பண்ணாது, நான் தூக்கி விடுறேன் அப்படின்னு தூக்கி விட்றாங்க. தூக்கி விட்டோன்னே அவ்வளோ சந்தோஷம். பார்வதியும் இது சிவன் காட்சி கொடுக்குறாங்க அவருக்கு. அவ்வளவு பூதல் உடலோட மேலே அனுப்பிச்சிடுறாங்க அந்த பையனை. அது நிஜமாக நடந்த வரலாறில் சிவபுராணத்தில் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு காரியத்தையும் நம்பிக்கையோடு பண்ணால் தான் சக்ஸஸ். நம்பிக்கை இல்லாமல் பண்ணால் அது சக்ஸஸாகவே வராது. அதனால் நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும், இப்போ நிறைய எனக்கு முன்னாடி பேசினவர் அவங்க ரொம்ப அழகாக எல்லா கருத்துக்கள்லாம் நிறையவே சொன்னாங்க. நம்ம நகரத்தார் எப்படி இருக்கணும், எல்லாம் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே நிறைய நகரத்தார் தலைவர்கள்லாம் வந்திருக்கீங்க. நம்ம நகர மக்கள் நகரத்தாருடைய இது கட்டாயம்னா, இப்போ நிறைய அன்னைக்கு நான் போனேன் ஆதம்பாக்கத்தில், இட் வாஸ் பியூட்டிஃபுல். லெட்ஸ் கிவ் அ பிக் அப்ளாட். நானும் ஒரு பேர் அந்த செஸ் காம்படிஷனில் நான் குழந்தைங்கள்லேருந்து 75 வயசு செட்டியார் வரையும் பங்கேற்றாங்க. ஆனால் ஒருத்தருக்கு கூட எந்தமே நிறைய செஸ் பற்றி தெரியவே இல்லை. செஸ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கல்யாணம் ஏதோ காம்படிஷனில் கலந்துக்கிறோன்னா அதை பற்றி நம்ம ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம வேர்ல்டு சாம்பியனாக இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் ஸ்டேட் லெவல் சாம்பியனாவது நம்ம ஆரம்பிக்கணும். அதனால் ஒவ்வொரு நகரத்தாரும், அதாவது தலைவர்கள் எல்லாருமே நம்ம கூட்டம் கூட்டி பண்ணுறோம், எல்லாம் பண்ணுவோம். ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். அதுவும் நம்ம சேர்த்துக்கணும். நிறைய கல்யாணங்கள் நடக்குது சொன்னாங்க, நிறைய மிக்ஸ்ட் மேரேஜு வெளியூரில் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் எந்த ஒரு காரியம்னாலும் சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. நம்முடைய சமூகத்துக்கு எந்த பாதகமும் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதுவும் நிறைய பேர் இப்போ வேலைக்கு போய் தான் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், அதுதான் நடந்துகிட்ருக்கு. அந்த காலத்தில் நம்மெல்லாம் வியாபாரம் செஞ்சு தான் பொழைச்சிருக்கோம். அதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். டெஃபினட்டாக நம்ம இந்த வர்ற ஜெனரேஷனாவது
அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க சொந்த காலில் நிற்கணும், சொந்த கம்பெனிஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தாய்மார்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்லி வளர்த்தா கட்டாயம் அந்த குழந்தைங்கள்லாம் நல்லாவே வந்துடும். டெஃபினட்டாக ஊக்குவிங்க. எந்த ஒரு ஸ்டடீஸுமே அதில் ஏதாவது அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க சொல்லுங்கள். நம்ம இதில் வந்து படிக்கிறாங்க, யாருக்கு அடியிலையாவது வேலை போயிடுறாங்க, பட் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கல. குழந்தைங்க மட்டும் இல்லை, இப்போ வந்து ஆட்சிமாருங்க நிறையா இருக்காங்க. வயசாச்சுன்னு நினைக்காதீங்க, தலை நரைச்சி போச்சுன்னு நினைக்காதீங்க, கால் கை வலிக்குதுன்னு நினைக்காதீங்க. டெஃபினட்டாக அது பண்ணாதீங்க. என்னால் முடியும், அவங்களால முடியுதுன்னா என்னாலையும் முடியும் அப்படின்னு நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நிறைய சாதிக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ வந்து இப்போ தோட்டக்கலை எவ்வளோ பேருக்கு தெரியும்? அதில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா செடி மரம் கொடி எல்லாம் வளர்க்குறோம். எப்போவுமே நம்ம வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கஜலக்ஷ்மி தான் முன்னாடி இருக்கும். இருக்குமா இருக்காதா? எல்லா வீடுகள்லேயும் அந்த காலத்து வீடுகளில் நம்ம வந்து கஜலக்ஷ்மியை பொம்மையாவது வச்சு சூரியனை பார்த்து நார்த்து, அதாவது ஈஸ்ட்டு பார்த்து தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கஜலக்ஷ்மி வந்து கட்டாயம் எப்போவுமே சூரியனை பார்த்து, நமக்கு எந்த காரியம் தெரியாது, ஆனால் நம்ம முன்னோர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம காரணம் இல்லாமல் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறோம், அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குமே நம்ம காரணம் கேட்கல. ஆனால் ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா அதில் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. அதனால தான் கஜலக்ஷ்மியை எப்போவுமே முன்னாடி வைக்கிறது. அதே மாதிரி சரஸ்வதி தேவியும் குழந்தைங்க பிறந்த உடனே நம்ம எல்லாம் சின்னதாக இருக்கும்போது அறிவு தான் நமக்கு நிறைய வேணும். அதனால் சரஸ்வதி தேவியினுடைய ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் வேணும். சரஸ்வதி தேவியுடைய செடிங்களுக்கு பற்றி நினச்சிங்கன்னா இந்த வல்லாரை அதெல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, அது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அறிவு நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மூலிகை செடிகள் எல்லாம் நம்ம தோட்டத்தில் பின்னாடி வச்சுட்டு நல்ல நறுமணம் உள்ள செடிகளை முன்னாடி வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா உங்களுடைய ப்ராஸ்பெரிட்டி, அதாவது எல்லா 16 செல்வங்களும் நல்ல நலமாக வரும். அதனால தான் வாழை மரத்தை முன்னாடி கட்டுறோம். ஆனால் வாழை மரத்தை முன்னாடி நம்ம வந்து வைக்கிறதில்ல, வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறத பின்னாடி தான் வளர்ப்போம். எதுக்காக முன்னாடினா அது வந்து காற்று கருப்பு இல்லாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வாழை மரம். மாவளை தோரணமும் கேட்டிங்கன்னா மாவளை தோரணமும் ஆக்சிஜன் கொடுக்கும், அதுவுமே மற்ற திருஷ்டியெல்லாம் எடுத்துடும். அதுக்காக தான் மாவளை தோரணம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் காரியத்துக்கும் காரணங்கள் இருக்குது. அதை நீங்கள் ஆராய்ச்சி பார்த்து நல்லா பண்ணி எப்போவும் சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. இங்கே என்னை கூப்பிட்டதுக்கு நான் போர் அடிக்காமல் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன்னு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ லவ்லி டே. அண்ட் எப்போவுமே ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருங்க. டெஃபினட்டாக வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஸோ மச். ஐயா அவர்களின் அறிமுக உரையை வழங்க திருமதி ரெங்கநாயகி முத்து அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். அண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு சொல்லும்போது நான் நினச்சேன் அது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வேலை. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், நம்ம என்ன ஸ்பீக்கராக பேச போகிறோம், அது என்ன பெரிய வேலைன்னு நினச்சேன். அவங்கள பற்றி ஃபுல்லாக படிக்கும்போது, அந்த இன்ட்ரொடக்ஷனில் படிக்கும்போது ரொம்ப டஃப்பான ஜாப் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ரொம்ப ஈஸியாக ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. நிறைய பக்கங்கள் இருந்துச்சு அது அவங்கள பற்றின இன்ட்ரொடக்ஷனில். எனக்கு வந்து அதில் மன்னிக்கணும், எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு, ஒரு க்யூரியாசிட்டியில். அண்ணனுக்கு தெரியும், இருந்தாலும் இவ்வளவு நல்ல விஷயங்கள் ஒருத்தரை பற்றி போட்டிருக்காங்கிற போது கொஞ்சம் ஆச்சரியமாகவும், கொஞ்சம் ஒரு வேளை எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்போங்கிற மாதிரி ஒரு 2-3 பேர்கிட்ட நிஜமாக ஃபோன் பண்ணி கேட்டேன். அவ்வளவு நல்ல விஷயங்கள் அதில் இருக்கிறத தாண்டி இன்னும் 2 பேர் சொல்கிறாங்க. ஒரு மனிதர் வந்து இன்ட்ரொடக்ஷனுக்கு ஒரு இவர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பேரை சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகலாம், அவங்க பண்ணதை சொல்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகலாம். ஆனால் ஒரு 10 பக்கம் அவங்கள பற்றி சொல்ல முடியும். ஒரு ஏரியாலையும் அவங்கள பண்ணதை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியும்னா அது நிஜமாகவே மிகப்பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய செட்டியார்கள் இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் வீட்டில் சொல்லாமல் ஒரு 10,000 ரூபா யாருக்காவது அந்த டொனேஷனாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கை தூக்க முடியுமா? ஆட்சிக்கிட்ட சொல்லாமல் ஒரு 10,000 ரூபா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா யாராவது கை தூக்க முடியுமா? ஒரே ஒருத்தர் மட்டும் தைரியமாக தூக்கியிருக்காங்க. ஸோ நிறைய அண்ணன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இவ்வளவு கொடுத்ததுக்கும் அப்போ அண்ணனை பாராட்டணுமா இல்லை ஆட்சியை பாராட்டணுமான்னு எனக்கு தெரியல. அதனால் ஆட்சிக்கு இவ்வளவு அண்ணன் செஞ்சதுக்கு பின்புலமாகவும் முன்புலமாகவும் இருக்கிற ஆட்சிக்கு பலத்த கரகோஷங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். 76 வில்லேஜ் இருக்குது நம்ம ஊரில். பூலாங்குறிச்சிக்கு அண்ணன் கிடைச்ச மாதிரி எல்லா 76 ஊர்களுக்கும் ஒரு மனிதர் கிடைக்கணும்னு இதை படித்தோன்னே எனக்கு தோணுச்சு. கிடைச்சா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஒரு ஊரில் வந்து என்னென்னலாம் செய்யணும்னு நினைப்போம், நம்ம ஏதாவது ஸ்கூல் கட்டணும்னு நினைப்போம், இல்லைன்னா காலேஜ் கட்டணும்னு நினைப்போம், கல்யாண மண்டபம் கட்டணும்னு நினைப்போம், கோயில் திருப்பணி செய்யணும்னு நினைப்போம். இது எல்லாத்தையும் ஒருத்தர் பண்ண முடியும் அப்படின்னா அது அபிராமி ராமநாதன் அண்ணன் தான்.
சரி ஊரில் ஒன்று ஒன்று நல்லது செஞ்சுருக்காங்க, சொந்த ஊர் செஞ்சுட்டாங்க. ஒரு ஊரையே கட்டமைச்சு செய்ய முடியுமா நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல அப்படின்னா அதையும் அண்ணன் செஞ்சுருக்காங்க. நீங்கள் எதை கேட்டாலும் அண்ணன் செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல முடியும். இருளர் அமைப்புக்கு கிட்டத்தட்ட 63 வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய சாதனை. கிட்டத்தட்ட 7.5 கோடி ரூபா செலவாயிருக்கு. ரோட்டரியில் அண்ணன் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் அண்ணனே செலவு பண்ணியிருக்காங்க தன்னுடைய பர்சனல் இதுலேருந்து. சரி, அண்ணன் இதை பண்ணிட்டாங்க, வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. வீடு கட்டினா போதுமா? அந்த ஃபேமிலிக்கு அடுத்தது லைவ்லிஹுட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும், அவங்க அதுக்கப்புறமாட்டி வாழ்கிறதுக்கு நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும்ல, அதை ஆட்சி செஞ்சுருக்காங்க. என்ன ஒரு அருமையான தம்பதின்னு எனக்கு தோணுச்சு. அண்ணன் கட்டிட்டாங்க, ஏன் இவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு ஒரு சமயம் இல்லைனாலும் இன்னொரு சமயம் கேட்க தோணும். ஆனால் அதுக்கப்புறமும் அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிற ஆட்சியை நிஜமாவே பாராட்டணும்னு தோணுது. சரி, ரோட்டரியிலேருந்து பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருந்திருக்காங்க, ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பூலாங்குறிச்சிக்கு பண்ணியிருக்காங்க. இதை தவிர அண்ணனுடைய மிகப்பெரிய இன்னொரு பெரிய சக்ஸஸ் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் சைடு. எத்தனை கோயில் வரிசையாக ஒரு 7-8 கோயில் வருது. அத்தனை கோயிலில் அது நான் சொல்கிறது மெயினான கோயில்கள், அத்தனை கோயில்களில் திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. இவ்வளவு ஸ்பிரிச்சுவல் விஷயத்த இவ்வளவு நீட்டாக இவ்வளவு டீட்டெயிலிங்காக பண்ண முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்குது. ஏகப்பட்ட பணம் அதில் செலவழிச்சிருக்காங்க. பணத்தை தாண்டி நேரம் அதில் இருக்குது. நேரம் இல்லாமல் வெறும் பணத்தை அப்படி அப்படியே கொடுத்துட முடியாது. அதுக்கான எஃபர்ட்டும் மனசும் அண்ணனுக்கு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படிக்கும்போது. இன்னொரு அண்ணனோட ஏரியா வந்து சினிமா. அதில் அவங்க வகிக்காத பொறுப்பே இல்லைன்னு சொல்லலாம். தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன், ஃபிலிம் ஃபெடரேஷன், டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசராக இருக்கிறது, இத்தனை விஷயங்களில் அவங்கள இருந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க செஞ்சுருக்காங்க. அதுவும் மிகவும் பாராட்டத்தக்க விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா மீடியா இண்டஸ்ட்ரி அவ்வளோ ஈஸியான இண்டஸ்ட்ரியில் ஒரு 2 நிமிஷம் மைக் வாங்குறதுக்கே அவ்வளோ நேரம் போராடணும். அதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ டஃப்பானதில் நிஜமாகவே ஒரு சிங்கமாக தான் அங்கே நின்றுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ பொசிஷன்லேயும் அண்ணன் இருந்திருக்காங்க. அதில் அடுத்தது அவார்டு. அண்ணனும் அவார்டுக்கு ஆட்சி அதிகம் வாங்கியிருக்காங்களா, அண்ணன் அவார்டு அதிகம் வாங்கியிருக்காங்களான்னு வீட்டில் பேசி பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பேச்சு வரும்போது நான் உன்னோட கூட வாங்கியிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு வருமானு எனக்கு தெரியல. அவ்வளோ அவார்டு அண்ணனுக்கு வாங்கியிருக்காங்க. ரீசெண்டாக எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா அந்த அவார்டில் பார்த்தது வந்து கலைமாமணி அவார்டு. அதுவும் மிகப்பெரிய முக்கியமான விருது, தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான கௌரவமான விருது அது. அந்த விருதும் அண்ணன் வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அண்ணன்ட்ட கடைசியாக ஒரு விஷயங்கள், நம்ம நிறைய விஷயங்கள் அண்ணன்ட்டேருந்து கற்றுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, அண்ணன் ஆட்சியை பொது இடங்கள்லையும் தனியாகவும் அண்ணன் ஆட்சியை நடத்துகிற விதமும், ஆட்சி அண்ணனுக்கு கொடுக்குற இடமும், அந்த பண்பையும் சேர்ந்து நம்ம எல்லாரும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆட்சியே நான் நிறைய இடங்களில் அண்ணனை பர்சனலாக தெரியாது, ஆனால் நிறைய இடங்களில் அவங்க ரொம்ப நல்லா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பேசுனதை பார்த்துருக்கேன் மேடையில். ஸோ அண்ணனுடைய பெரிய பலம் ஆட்சி, ஆட்சியோடைய பெரிய மரியாதை அண்ணன். இந்த 2 பேரும் இன்னும் நிறைய நாள் இங்கே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. மேடையிலும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன இனம்ங்கிறது என்ன, நகரத்தாருங்கிற இனம். இந்த இனத்துக்கு நிகரான இனம் உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோத்திரம் உண்டு. கோத்திரம்னா தெரியலையா, யார் வழி வந்தாங்கன்னு. நம்ம எல்லாருக்கும் சிவகோத்திரம். சிவன் வழி வந்தது நம்ம ஒருத்தர் தான். மற்றவங்க எல்லாரும் பல முனிவர்கள் வழி வந்தவங்க. இப்போது என்னை பார்க்குறீங்க, எனக்கு 78 வயசாகுது. இப்போ நான் தலைக்கு டை அடிச்சிட்டேன்னா எனக்கு கிட்டத்தட்ட 50 வயசு மதிக்கலாம், அப்படி தானே? அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, காலையிலையும் கையிலையும் என்னை கையையும் காலையும் தட்டை வச்சு தக்கான்னு பண்ணது என் மனைவி தான். அதுக்கெல்லாம் காரணம்தான். என்ன, இத்தனை பேர் முன்னால் இத்தனை பேரை ஒன்றா ஆட வச்சாங்க. அதுக்கெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்டு நான் தான். நான் எப்படியெல்லாம் ஆடுறேன்னு பார்த்து அதே மாதிரி உங்களையும் ஆட வச்சு விட்டாங்க. இன்றைக்கி உங்கள் முன்னால் நான் இன்று ஒரு உயிரோடு நான் நிற்பதற்கு 2 பெண்கள் காரணம். ஒன்று என் தாய், இன்னொன்று என் தாரம். அது ஒரு பக்கம். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது ஒரு 10 நிமிஷம் பேச போகிறேன். ஏன்னா எனக்கு பொதுவாக நான் பேசுகிற 20 நிமிஷத்தை தாண்ட மாட்டேன். இன்னொன்று வந்து நான் நிறைய கொடுக்குறேன் இல்லையா, அது ஏன் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிற கதை. அது ரோட்டரி மூலமாக தான் நான் கற்றுக்கினேன் கொடுக்கணுங்கிறத. ரோட்டரியில் ஏன் சேர்ந்தேங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. கதை எங்கே போனாலும் ஒரு கதை சொல்கிற பழக்கம். ஏன்னா என்னை மறந்தாலும் அந்த கதையை நீங்கள் மறக்க மாட்டீங்க பாருங்கள். ஏன்னா கதைக்கு உள்ள பலம் அதான். நான் ரோட்டரியில் சேர்றதுக்கு முன்னாடி வேலூருக்கு தான் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு தங்க ரதம் கூட கொடுத்துருக்கேங்க இந்த கோயிலுக்கு. வேலூர்லேருந்து ரோட்டரினா என்னென்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை சினிமா
என்னை பொறுத்து நான் என் குடும்பம் இவ்வளோதான் எனக்கு தெரியும், வேறு வெளியில் கிடையாது. சொந்தக்காரங்க கூட பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயம் எப்போவுமே, எதுக்காக நம்மகிட்ட அப்படி பழகிறான்னு. அப்படி இருக்கையில் ஒரு நாள் ரோட்டரியிலேருந்து வெள்ளூர்லேயே ஒரு 4 பேர் வந்தாங்க. வந்து, ஐயா நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், நீங்கள் டொனேஷன் தரலாமா அப்படின்னு. நான் ரோட்டரியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். 1987 அவங்க எவ்வளோ கேட்டாங்கன்னா 10,000 ரூபா கேட்டாங்க. 10,000 ரொம்ப பெரிய பணம் அந்த காலத்தில், ₹1,00,000 ஈக்குவல். நான் அதெல்லாம் முடியாது, 5,000 ரூபா தரேன் அப்படின்னு. சரி 5,000 ரூபா கொடுத்தேன். பொதுவாக இப்போ டாக்டர் வீட்டுக்கு போகிறேன், உடம்பு சரியில்லைன்னு, குணமானதுக்கப்புறம் யாராவது திருப்பி டாக்டர்கிட்ட போய் எனக்கு குணமாயிருச்சுன்னு சொல்லியிருக்கேல்ல? கிடையாது. அதே மாதிரி தான் டொனேஷன் வாங்குறவங்க போயிடுவாங்க, திருப்பி வரவே மாட்டாங்க, என்னன்னு கூட காமிக்க மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. என்ன அப்புறம் தேடி எங்கே அண்ணே நீங்கள் அன்னைக்கு கொடுத்த பணத்துக்கு பண்ணிட்டானே அப்படின்ட்டு போய்க்கினே இருப்பாங்க திருப்பி. அதில் எனக்கு ஒரு சந்தோஷம், அவன் என்கிட்ட சொன்னவனே கிளவேன், அவன் என்னை அண்ணேங்கிறான் பாருங்க, ஐயாங்காம, அது ஒரு சந்தோஷம். சரி இவங்க ரோட்டில் இருங்க ரொம்ப நேர்மையானவங்க நம்புகிறேன், இன்றைக்கி நான் நம்புகிறேன். நான் அதில் கவர்னரும் ஆகி ரிட்டையர் ஆகிட்டு இருக்கேன். இப்போ திருப்பி வந்தாங்க, சார் உங்கள் ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குங்க, நீங்கள் வெள்ளூருக்கு வந்துடணுங்க. என்னைக்கு பாடினேன். அப்போ என் ஃபோட்டோ பேப்பர்லலாம் வர்றது கிடையாது, டிவியிலலாம் வர்றது கிடையாது. இந்த கூடவே ஒரு டிவிக்காரர் சீனிவாசன் கூட்டிக்கு போகிறப்ப அந்த மாதிரி எனக்கு ஆளும் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம், வந்துடுறேன் அப்படின்னு. எத்தனை மணிக்கு எங்கே வரணுன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னேன், என்னென்னு, என் ஃபோட்டோ தினத்தந்தியில் ஃப்ரண்ட் பேஜில் வரணும், அது நீ ஏற்பாடு பண்ணீங்கன்னா நான் வர்றேன் அப்படின்னு. நல்லா நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு. ஏன்னா அதில் பின்ன ஒரு பொம்பளை ஃபோட்டோ தான் போடுவாங்க, இங்கே இருக்க மாதிரின்னு வச்சுங்களேன். சரி போனேன். ஊர் எல்லை, வேறு ஒரு எல்லையை தாண்ட போகும்போது, ஊருக்குள்ளே நுழைய போகும்போது ஒரு 20 பேர் ரோட்டு சங்கத்தை சேர்ந்தவங்க வெயிட் பண்ணிக்கிருந்தாங்க. காரை மறிச்சிட்டேன், என்னை இறங்க சொன்னாங்க. இறங்க சொல்லி, அந்த ஊரில் பெரிய செல்லியம்மன் ஒரு பெரிய கோயில் இருக்குது, சக்தி வாய்ந்த அம்மன். அந்த அம்மனுக்கு போட்ட மாலையா எனக்கு போட்டாங்க. அது 108 எலுமிச்சம்பழம். அது எங்கள் ஊரில் படைப்புக்கு ஆடை வெட்டுறதுக்கு முன்னாடி 108 எலுமிச்சம்பழம் போடுவோம். போட்டாங்க, நல்ல வெயிட்டு வேறு, 108 எலுமிச்சம்பழம் கழுத்தில் போட்டு பார்த்தா தான் தெரியும் என்னென்னு. அது வேறு சொன்னேன், சார் அதை கழட்டப்படாது, சாமி குத்தம். என்னடா சாமி குத்தங்கிறாங்க. சரி கழட்டவும் இல்லை. என் முன்னாடி ஒருத்தனை உட்கார வச்சாங்க, துணைக்கு என்னாங்க. அவனை கேட்டேன், ஏன்ப்பா எங்கேப்பா போகிறேன்? கார் போய்க்கினே இருந்துச்சு. அந்த காலத்தில் இந்த ஃப்ளெக்ஸு பேனர்லாம் கிடையாது, கைனால் வரைஞ்ச பேனர் தான் போகிறேன். எங்கே பார்த்தாலும் கொடை வள்ளல் அபிராமி ராமநாதன் வருகன்னு போர்டெல்லாம் வேறு போட்டுதாங்க. சரி ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இதெல்லாம் நான் பொண்டாட்டி பார்க்கலையேன்னு ஒரு ஆச்சரியம். அப்போ ஃபோனு கேமராவில் மட்டும் ஃபோன் இருந்துச்சுன்னா பூரா எடுத்திருப்பேன். அப்போ கேமராவும் கிடையாது, ஃபோனும் கிடையாது. சரி கார் போய்க்கினே இருந்துச்சு. பட்டாசுலாம் வச்சாங்க. முன்னாளுக்கு பையனை கேட்டேன், ஏன்ப்பா எங்கேப்பா? சார் நான் நேற்று தான் ரோட்டில் சேர்ந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டாங்க. அடப்பாவே, ஊரை விட்டு தாண்டி போயிடுச்சு கார் ஊர்வலமாக போய் ஒரு சுடுகாட்டு முன்னால் போய் நின்றுச்சு. சரி யாரோ போய்த்தாங்க போல் இருக்கு, மாலை மரியாதைக்காக நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு இறங்கி போனால் அந்த பிரசிடெண்ட்டு இன்னும் 4-5 பேர் ஓடியாங்க. ஐயா சார் இங்கே தான் சார் நம்ம ப்ராஜெக்ட் அப்படின்னு. என்னப்பா சுடுகாட்டில் என்னப்பா பண்ணுறே அப்படின்னு. தேவரதம் பண்ணியிருக்கோம்னாங்க. அதாவது பிணத்தை இழுக்கிற வண்டி தேவரதம். சரி நான் என்ன பண்ணணும், அதை நீங்கள் தொடங்கி வைக்கணும். அப்போ இந்த ஃபோட்டோகிராஃபர் மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர், சார் தினத்தந்தி ஃபோட்டோகிராஃபர், இதெல்லாம் உள்ளபடி நிஜமாக நடத்த கதை பூரா. அவர் வந்து இப்படி தான் நல்லா இருக்கா, நீங்கள் உள்ளே போய் இழுக்கிற மாதிரி நில்லுங்கண்ணா. என்ன என்னை பொறுத்தவரை யாம்பற்ற இன்பம் வைகம் பெருக நான் பிரசிடெண்ட்டுக்கு நீ அந்த பக்கம் நில்லு அப்படின்னு 2 பேரும் சேர்த்து இழுப்போம் அப்படின்னு. ஃபோட்டோகிராஃபர்லாம் ரெடி, இழுக்கிறதுக்கு நாங்கள் போஸ்ட் கொடுத்து நிற்கிறோம். அப்போ இந்த சங்கத்துடைய செக்ரட்டரி ஓடியாந்தேன், சார் உங்கள் மாதிரி அதிர்ஷ்டமானவன் கிடையாது சார், என்னப்பா ஒரு பாடி வருது அதை வச்சு இழுப்போம் அப்படின்னு நான் பாருங்க. அட பாவி, பாடி வச்சு இழுக்கணுமா அப்படின்னு. சரி மாட்டிக்கிட்டோம், இன்னும் வேறு வழியே இல்லை, நான் ஒத்த ஆள், நான் என்ன பண்ணுறது. அட்லீஸ்ட் ஆட்சியை கூட்டி வந்து அவங்கள மிரட்டி கேட்டு கையை காலை தட்ட வச்சு என்னை காப்பாற்றி கூட்டியாந்துருக்கோம். இழுக்க போனோம். அப்போ பிரசிடெண்ட் வந்து சார் டேய் மாலை எங்கடா எனக்கு போடுறதுக்கு மாலை எங்கடா அவன் அண்ணன் கொண்டாடல, இருங்க கொண்டாடுறேன்னா அங்கே ஒரு 5-6 பாடி எரிஞ்சுக்கிச்சு. அதில் ஒரு ரோசா மாலையை அடிச்சிட்டான் அவன்.
அடைச்சி கொண்டாந்து எனக்கு போட்டாங்க. அதில் ₹1 காசு வேறு இருக்குதுல்ல. எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, இந்த ரோசா மாலையை பார்த்தா பிச்சு தின்னுபிடுவேன். ஐயையோ இது எதில் போட்டதோ எப்படி எடுக்கிறது. நான் பார்த்தேன், இன்னைக்கு ராத்திரி வேலூரில் இருக்கக்கூடாது, ஊருக்கு போயிடுவோம். அப்போ இந்த இதெல்லாம் கிடையாது, எஸ்டிடி ஃபோன் தான். எங்கள் ஆட்சி ஊருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, நாளைக்கு எங்கள் செட்டியார் வீட்டு ஃபோட்டோ தினத்தில் முன்பக்கத்தில் வருதுன்னு சொல்லி, என்ன வீட்டுக்கு என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா சாவி ஏதாவது தொடர்ந்து ராத்திரி போய் படுத்துட்டேன் உள்ள. காலையில் எழுப்புறேன், என்னங்க தினத்தில் இப்படி வந்திருக்கு அப்படின்னு. என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். வேலூரில் அபிராமி ராமன் பிணவண்டி இழுத்தார் அப்படின்னு போர்டு போட்டு என் ஃபோட்டோவே நான் இழுக்கிற மாதிரி வேறு போட்டிருக்கேன். உள்ள பாடி வேறு இருக்குது, எனக்கு வேறு மாலை வேறு போட்டிருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்துருக்கு. அதனால் எங்கேயா யாருக்கா பணம் கொடுத்தா விலாவாரியாக கேட்டுக்கிட்டு அப்புறம் தான் கொடுக்குறது, இல்லை கொடுக்கறது இல்லை. இல்லை இப்படி தான் வில்லங்கத்தில் போய் மாட்டிட போகிறாங்க. இது அப்போ தான் நினச்சேன், இந்த ரோட்டரி சங்கத்தில் நம்மளும் சேர்ந்தா என்ன, செத்தவனுக்கே இவ்வளோ தூரம் பண்ணுறானே ரோட்டரி, அப்போ சாகாதவனுக்கு எவ்வளோ பண்ணுவாங்க, நம்மளும் சேருவோம் சேர்ந்தாங்க. நான் ரோட்டரியில் சேர்ந்ததுக்கு தாங்க காரணம். ரோட்டரியில் சேர்ந்துட்டேன். அப்போ எங்கிட்ட இப்போ இருக்குது BMW, ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் கார்ஸ் மெட்ராஸ். அப்போ என்கிட்ட ஒரு ஓட்ட அம்பாசிடர் கார். என்னால் அவ்வளோதான் முடியும் அந்த காலத்தில் 86. ஏன்னா அப்பா, எங்கள் அண்ணன், தம்பி எல்லோரும் இருக்கோம். ஒரு நாள் ரோட்டரியிலேருந்து வெண்டிலேட்டர்னால் தெரியுமா எல்லாருக்கும்? தெரியுமில்ல. மூச்சு அடைக்கும் போது இந்த இடத்துல ஓட்டையை போட்டு உள்ளே வச்சு ஆக்சிஜன் கொடுக்குறேன். எங்கள் ரோட்டரி சங்கத்துலேருந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வெண்டிலேட்டர் கொடுத்தாங்க. நான் புது ரோட்டேரியனில் அந்த வெண்டிலேட்டர் தூக்கின்னு போனது நான் தான். அவங்க இடத்த வேலை வாங்குறது. அதை கொண்டு போய் ஒரு பையன், ஆக்சிடெண்ட் ஆன பையன், உடம்பு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு. அவனு வெண்டிலேட்டர் வச்சாங்க. வச்ச உடனே உடம்பு சாந்தமாயிருச்சு, நல்லா வந்துட்டான். எங்களுக்காக ரொம்ப சந்தோஷம். வெளியில் வந்தோம், எல்லாருக்கும் மிட்டாயெல்லாம் கொடுத்தோம். ஏன்னா வெண்டிலேட்டர் கொடுத்த உடனே கொடுக்குறதுக்கு ஒரு பேஷண்ட்டும் கிடச்சி, அதை வச்சு அவனும் உயிர் பழைச்சிட்டான உடனே நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கல. நர்ஸ் வெளியில் ஓடியாந்து என்னம்மா அந்த பையனுக்கு திருப்பி தூக்கி போடுறதுக்கான உள்ளே ஓடி போனோம். நான் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை பண்ணிவிட்டேன். அந்த பையன் தலைக்கு அடியில் கையை கொடுத்து தூக்கி பிடிச்சேன். என் கையில் உயிர் போயிடுச்சு. அப்போ அதை பார்த்தபோது இவ்வளோதானா, என்ன அழகா காயமேது பொய்யடா வெறும் காத்தெடுத்த பையடான்னு பாடி வச்சுருக்காரு. இவ்வளோதானா? இதைத்தான் நான் கண்ணதாசன் பாடுவார். முத்தப்ப செட்டியாருடைய 7வது பரம்பரை, நான் 8வது பரம்பரை. அப்போ கண்ணதாசன் பாடம் ஞாபகம் வந்துச்சு. மனுஷன் நிற்கிறதுக்கு 2 அடி, அமர்வதற்கு 4 அடி, படுப்பதற்கு 6 அடி, போனால் கைப்பிடின்னு எழுதி வச்சுருக்கான் பாரி அவன். இவ்வளோதானே? இந்த பையன் 18-20 வயசு. அதோட செத்த வீட்டுக்கு போயிருக்கேன். ஆனால் கையில் உயிர் போனது தாங்க முதல் தடவை. அதுக்கப்புறம் 2வது தடவை, இன்னொரு தடவை என் கையில் உயிர் போனது என் மாமனார் உயிர் என் கையில் தான் போனார். அதனால் நேரடியாக டெத்தை பார்த்தவன் நான். மனுஷன் சாகிறத நேரடியாக பார்த்தவன். அப்போ கண்ணதாசனுடைய இன்னொரு பாடல் ஞாபகம் வந்துச்சு. வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு. அப்போ தான் நினச்சேன், நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்பாதிச்சு சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம். அதை கொடுக்க ஆரம்பித்தா என்னன்னு ஆரம்பித்தேன். அதை என்னை கொடுக்க வச்சது என் மனைவி தான் முதல்ல. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கையில் 2 பேர் மகாபலிபுரத்துக்கு ஒரு நாள் காரில் போய்கிட்டு இருக்கோம். அப்போ நீலாங்கரைன்னு ஒரு ஊர், கிராமம் மாதிரி, இப்போ பெரிய டவுன் ஆகி போச்சு எல்லாம். அங்கே ஒரு ஸ்கூலில் பிள்ளைய மரத்தட்டில் உட்காந்து படிச்சுக்கிச்சு. அதை பார்த்த உடனே கேட்டாங்க, ஏங்க பாவங்க அந்த பிள்ளைய மரத்தில் உட்காந்து ஒரு கிளாஸ் ரூம் கட்டி கொடுங்களேன். நாங்கள் 89 சென்ட் கட்டி கொடுத்தேன். அப்போ எனக்கு 45,000 ரூபா ஆச்சு அந்த கட்டடம். அதாங்க நான் முதல்ல கொடுத்தது. அதாவது மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு பணம் வேணும், 2வது கொடுக்கறதுக்கு மனம் வேணும், 3வது சரின்னு சொல்கிறதுக்கு மனைவி வேணும். இல்லை, அந்த மனைவி தான் என்னை கொடுக்க சொன்னதே முதல்ல. நீ கொடுன்னு சொன்னது அவள் தான். கொடுக்க ஆரம்பித்தேன். அதிலேருந்து கொடுக்கறதுலேயும் ஒரு இன்பம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இன்பம் இருக்கா? இல்லை. கொடுக்க நான் வளர ஆரம்பித்தேன். அதான் அந்த ஆண்டவன் பார்த்தான், இவனுக்கு எது கொடுத்தாலும் அது யாருக்கு போகணுமோ அங்கே போய் சேருது. மேலும் இவனுக்கு கொடுப்போம், கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு அவன் கொடுக்க ஆரம்பித்தேன். நானும் கொடுக்க ஆரம்பித்தேன். கோயில்களை பற்றி சொன்னாங்க. நான் இது வரைக்கும் 22 சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். கும்பாபிஷேகம் பண்ணது ஒரு சொந்தத்தில்
ஒரு சொந்தத்தில் ஒரு கோயிலை தன்வந்திரி கோயில் மிகப்பெரிய கோயில் ஒன்று இதில் திருக்கழுக்குன்றத்தில் கட்டியிருக்கேன். அது ஆன்மீகத்தை பொறுத்தவரை அரசாங்கத்தால் 1000 வருஷம் பழைய கங்காதரஸ் கோயிலுக்கு 2 தடவை தக்கார நியமிக்கப்பட்டேன். அம்மா பீரியடில் ஒரு தடவை, ஐயா பீரியடில் ஒரு தடவை. ஐயா பீரியட்லையும் அம்மா பீரியட்லையும் ஒரே ஆள் ஒரே கோயிலுக்கு தக்காரானது நான் மட்டும்தான். ஏன்னா கலைஞருக்கு என் பேரில் ஒரு தனியாத பிரியம். ஒரு காலத்தில் நான் அரசியலில் இருந்தேங்க. தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் பொருளாளராக இருந்தேன் 67. 67 அண்ணாதுரை ஆட்சி வந்துருச்சு. அப்போ கலைஞர் எங்கள் அப்பாவுக்கு வேண்டியவர். என்னை கூப்பிட்டு, தம்பி நீ விலைக்க ஏன்னு கேட்டேன். நீ வந்து வியாபாரி ஆக போகிற, வியாபாரி ஆனவனுக்கு ராமன் ஆண்டாலும் வேணும், ராவணன் ஆண்டாலும் வேணும். நீ ராமன் கட்சியில் தான் ராவணன் உன்னை கொண்டுடுவேன், ராவணன் கட்சியில் தான் ராமன் உன்னை கொண்டுடுவேன், வேண்டாம் அப்படின்னாரு. அன்னைக்கு தான் விளைக்கினேன் மிச்சம் இந்த கதர் சட்டை. இதாங்க. அப்போ வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கல. எங்கள் அப்பா என்னை பல இதில் சேர்த்து விட்டாங்க. நான் நிறைய படித்தேங்க. ஐம் பிஏ மெக்கானிக்கல், ஏஎம்ஐ எலக்ட்ரிக்கல், ஃபெலோ தி இன்ஸ்டியூஷன் ஆஃப் வேல்யூஸ், சார்ட்டர்ட் இன்ஜினியர், ரிஜிஸ்டர்டு ஹோமியோபதி டாக்டர், இவ்வளோ படிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி பண்ணுறது சினிமா தொழில். ஏன் தெரியுமா? இந்த தொழில் ஒன்றில் தான் படம் பார்க்குறவன் கவலையை மறக்கணுங்கிறக்கா கவலைப்படுற தொழில் நாங்கங்க. நாங்கள் கவலைப்படுற எதுக்கு தெரியுமா? எங்கள் படத்தை பார்க்குறவன் கவலையை மறக்கணுங்கிற என்ன தெரியுமா? கவலையில் வா எடுங்க கலை வரும். அந்த கலையினால் அந்த கவலையை நீக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம் டெய்லி. இப்போ கூட என்னுடைய ரீசெண்டாக ஒரு படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு, 5ஆம் வேதம்னு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? மற்றவெல்லாம் பார்க்கணும், அதை பார்க்கணும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி அந்த படம் பாருங்கள். இட்ஸ் நம்பர் 1 ஹிட் ஆஃப் இந்தியா இப்போ இன்றைக்கி அந்த தேதியில். அதனால் நிறைய 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 கொடுத்துக்கினே இருக்கேங்க. ஆனால் என் மனைவியை பொறுத்த வரைக்கும் அவள் டாக்டர். இப்போ அவளை பற்றி சொன்னாங்க இல்லையா? அதனால் நான் எங்கே போனாலும் அவளை கூட கூட்டிகிட்டு போகாமல் இருந்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? வைத்தியரை கூடவே வச்சுக்கணும் ஒரே ஆள் நானாக தான் இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறபடி ஒழுங்காக கேட்டோம்னா நல்லாயிருப்போம். அடுத்தது என் தாயின்னு சொன்னேன் இல்லையா? 1947 ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வந்தே மாதரங்கிற முழக்கத்துக்கு இடையே பிறந்தேன் நான். 11 நாள், ஆகஸ்ட் 26 ஆகஸ்ட் 11ஆவது நாள் பிறந்தேன். ஆனால் பிறந்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க என்னுடைய லிவர் என்லார்ஜ் ஆகி போச்சுன்னு. டாக்டர்ஸ்லாம் இவன் வந்து 6 மாதத்துக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டான்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. எழுதி தான் வாங்கலை, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்போ எங்கள் அப்பா ஆத்தாவும் என்னை விடுறாப்பில் இல்லை. இவனை எப்படியாவது பிழைக்க வைக்கணும். எதுக்காக நினச்சாங்கன்னு தெரில. மேபி அந்த சிவன் நினச்சிருக்கணும் நான் இவன் இருக்கணும், நிறைய பேருக்கு இவன் மூலமாக நம்ம உதவணும்னு அவர் நினச்சிருக்கணும். அப்போது இவங்க வந்து ஜம்மிஸ் லிவர் கியூர்னு ஒரு கம்பெனி புதுக்கோட்டையில் போய் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பையனுக்கு 2.5 வருஷத்துக்கு இவனுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு ஒன்றும் கொடுக்கக்கூடாது, தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த தாய் வந்து பத்தியமாக இருக்கணும் அப்படின்னு. என் தாய் எனக்காக 2 வருஷம் பத்தியமாக இருந்திருக்காங்க. அப்படி வந்தவன் தான் நான். அப்படி இருக்கையில் இந்த 2015 எனக்கு ஒன்று சினிமா தொழில் இருக்கேன். உங்கள் கவலையை போக்குறதுக்காக கவலைப்படுறேன் நான். அதனால் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகி மொத்தம் 5 பிளாக்கு 5 பிளாக்கு எடுக்கிறதுக்கு மெட்ராஸில் யாரும் ப்ராப்பர் டெக்னீஷியன்ஸ் இல்லை 2015. அப்போ வானகரத்தில் ஒரு டாக்டரை கண்டுபிடிச்சி அவர் பண்ணிடுறேன்னார். அந்த கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சு. அது வச்சுட்டாங்க. நான் வந்து எனக்கு அனஸ்தீசியா கொடுக்கக்கூடாதுன்ட்டேன். நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு. 5யும் அப்போ நான் டயபெட்டிக்காக இருக்கிறதுனால அவர் என்ன சொன்னார், ரத்த நாளங்கள் வெடித்தாலும் வெடிச்சிடும் அப்படின்னாரு. வெடித்தா பக்கத்தில் ஆப்ரேஷன் ரெடியாக வச்சுக்கன்னு. ஆனால் அந்த 5 மணி நேரம் ஒன்றும் ஆகாதுன்னு தைரியமாக இருந்த மனைவி ஒருத்தி தான். எதை பற்றியும் கவலைப்படல. ஏன் தெரியுமா? அவளை பொறுத்த வரைக்கும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு அவளுக்கு தெரியும். அதனால் 2 ஒன்று ஆத்தா, இன்னொன்று தாரம். இவன் என் கூடவே இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று, எனக்கு ஒரு மகன் ஒரு மகன், 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவள் வந்து பிபிஏ படிச்சிருக்கா. இவள் வந்து ஆனால் 10ஆம் கிளாஸ் ஆகையில் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் நீ படிக்க ஆரம்பின்னு. படித்தா +1 படித்து பிபிஏ பாஸ் பண்ணிட்டா.
94 என் மகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. வீட்டில் தனியாக இருக்கா. நான் மட்டும் டெய்லி ஆஃபீஸுக்கு போயிடுறேன். அப்போ நான் சொன்னேன், நீ ஆஃபீஸுக்கு வந்துடுறேன்னு சொன்னேன். சரின்னு வர ஆரம்பிச்சா. வந்ததுக்கு அப்புறம் ஒன்று ரோட்டில் நான் கொடுத்த தானம், இன்னொன்று இவன் என் கூட இருந்தது. இதுதான் என் வளர்ச்சிக்கு காரணம். காரணம் வந்து என்ன தெரியுமா? எனக்கு இருக்கிறது வேகம், அவளுக்கு இருக்கிறது விவேகம். வேகம் விவேகம் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம்னு கண்டுபிடிச்சேன். அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதைத்தான் என் நண்பர் சீனிவாசன் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கார். பல ஊர்களில் பல கோயில்கள் கட்டேன், பல ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். லைஃப்பில் இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன் தெரியுமா? நான் ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணியிருக்கேன். நகரத்தால் ரொம்ப பேர் இருக்கீங்க. நகரத்தால் எல்லாம் கற்றுக்க வேண்டியது ஒன்று. நான் பண்ணுறது, நான் சம்பாதிக்கிறத முதல்ல வரியை கட்டிவிடுறேன். வரியை கட்டலை என்ன, இந்த ரோடு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ரோடை போட்டவன் தின்ன, தட் இஸ் டிஃப்ரெண்ட். டேக்ஸ் கட்டி பண்ணணும். டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் நான் சம்பாரிச்சாலும் மிச்சம் இருக்க சொத்து இருக்குது பாருங்கள், அதை 4ஆக பிரிச்சுக்கிறேன். 4ஆக பிரிச்சுக்கிட்டு ஒரு கால் பகுதி எனக்காக வச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? என் பின்னால் பணம் இருக்க வரைக்கும் என்னை ஓல்டேஜ் ஹோமில் போய் எவனும் விட மாட்டேன். செட்டி எப்போ மண்டையை போடுவான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய, ஆனால் அதுக்கும் காத்துக்கிட்டு இருக்க மாட்டான் நான் பண்ணுறதில்ல. எப்படின்னா, என் மனைவிக்கு இன்னொரு காப்பங்க கொடுத்துட்றேன். நான் முதல்ல போனால் அவள் காப்பங்க எனக்கு, என்னையே நம்பி வந்து அவளுக்கு நான் முதல்ல போனால் என் காப்பங்க அவளுக்கு. ஆக 2 பேருக்குள்ள அரைப்பங்க நின்று வச்சுல. 3வது காப்பங்க வந்து நான் பெற்ற பிள்ளைகளுக்கு கடமை, அவர்களை தன் காலில் நிற்பதற்கு தூக்கி நிற்க வைக்க வேண்டும் என்பது. அந்த கடமைக்காக செலவு பண்ணி அவங்கள தூக்கி நிற்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் சிங்கம் புலியெல்லாம் பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குது, எப்படி போய் அடித்து கொண்டு சாப்பிட்றதுன்னு. அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, எந்த சிங்கக்குட்டியாக திருப்பி வந்திருக்கா? கிடையாதுல்ல. ஆனால் உங்கள் பிள்ளைய திருப்பி வந்தால் போனஸ், வரலைன்னா கவலைப்படாதீங்க. அதான் என் கொள்கை, வரலைன்னா கவலைப்படாது. 4வது, எக்காரணத்துக்கோ தாழ்த்தப்பட்டவனுக்கு, அந்த ஆண்டவனால் தாழ்த்தப்பட்டவனை தூக்கி விடுவதற்காக செலவு பண்ணி, அதான் 4வது பங்கு. அந்த 4வது பங்கு தான் கடவுளுடைய புஸ்தகத்தில் வரவாக வைக்கப்படுகிறது. அந்த வரவு தான் நீ அடுத்த ஜென்மத்தில் எப்படி பிறக்க போகிற, அரசனா, ஆண்டியா, குதிரையா, நாயா, பேயா, பண்ணியா, ஏதோ வேணால் பிறக்கலாம். நீ என்ன செய்கிறியோ அதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் ஒரு மனுஷன் தனி மனுஷனாக பண்ண முடியாது. இந்த இப்போ கூட அரிமளத்தில் உங்கள் தலைவர் சொன்னார் சோலார் லேம்ப் போட போகிறதாக. எங்கள் ஊர்லேயும் நான் சோலார் லைட் போட்டேன். சோலார் லைட் போட்டவர் மட்டும் இல்லை, அவர் இது சிசிடிவி கேமரா போட போகிறேன்னார். எங்கள் ஊர்லேயும் ஒரு சிசிடிவி கேமரா போடப்பட்டு இது வரைக்கும் 2 கிரைம் அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கள் சின்ன ஊர் தான். அதனால் அது நல்ல விஷயம், நல்லா பண்ணுங்க. நாங்கள் எங்கள் எல்லாரும் எங்களால் முடிஞ்சதெல்லாம் நாங்கள் செய்ய தயார் என்று கூறிக்கொண்டு, இந்த அருமையான வேளையில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க. நான் நிறைய நகரத்தார் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஆட்சியில் ஒன்றா பார்த்ததே கிடையாது. ஒருவேளை இன்றைக்கி சாப்பாடு வீட்டில் பண்ண வேண்டாம், பலகாரம் பண்ண வேண்டாம், அவங்களே எல்லாம் போடுறாங்கிற வந்துட்டாளான்னு தெரியல. எல்லாம் அருமையாக வந்திருக்கா. அதோட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணால அந்த நகை வியாபாரி எங்கே இருக்காங்க? ரங்கநாயகியா, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. உங்கள் எல்லார் சார்பு ஏங்க வரமாட்டேங்கிறீங்க? உங்கள் எல்லார் சார்பாகவும் இவங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நான் எங்கே போனாலும் நான் அறிமுகப்படுத்துகிற கொஞ்சம் வரையல சொல்லிடுறேன். அருமையாக பண்ணுறே, எனக்கு தெரியாதெல்லாம் நிறைய சொல்லிவிட்டு வந்துருங்க. கேட்டுக்கொண்டு இந்த அருமையான பகல் வேளையில் உங்கள்கிட்ட 20 நிமிஷம் ஆகிப்போச்சு, 22 நிமிஷம் ஆகிப்போச்சு. உங்கள் எல்லாத்தையும் பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம் விழாவினை மேலும் கிரீடம் வைத்தாற்போல் சிறப்பிக்க விருது வழங்கி பாராட்டும் நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. சென்னை வாழ் அரிமளம் நகரத்தார் சங்கத்தின் சிறப்புமிகு விருது வழங்கப்படுகிறது. முதலாவதாக இந்த விருதினை வழங்கியவர்களை வாழ்த்துவதற்கு திரு அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதல் நபர் மா அடைக்கப்பன் அவர்களது இறைப்பணியை பாராட்டி விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறதில் சென்னை வாழ் அரிமளம் நகரத்தார் சங்கம் மகிழ்வாங்க அளிக்கும் நினைவு பரிசு. அடுத்தபடியாக ராம சோமசுந்தரம் அவர்களின் இறைப்பணியை பாராட்டி அன்புடன் சென்னை வாழ் நகரத்தார் சங்கம் நினைவு பரிசினை வழங்குகிறது. அடுத்தபடியாக ஏ வள்ளிக்கண்ணு கலைஞர் நூற்றாண்டு விழாவில் வினாடி வினா வெற்றி நாயகி அவர்களை பாராட்டி
நல்லம்மை ஆச்சி அவர்கள் இந்த விருதினை வழங்கி அவர்களை வாழ்த்துவார்கள் என்று அன்புடன் அழைக்கின்றனர். ஏ வள்ளிக்கண் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் வினாடி வினாவில் வெற்றி நாயகியாக வலம் வந்தவர். அடுத்த விருது ராம கண்ணம்மையாச்சி அவர்கள் 2024ஆம் ஆண்டின் தொடர் சாதனைகளாக பேச்சு திறமையை பாராட்டி பெஸ்ட் ஆரேட்டர் விருது, சிங்கப்பெண் விருது, சிறந்த குரல் தேடலுக்கான விருது, திருக்குறளில் அறிவியல் சிறப்பு விருது, இது போன்ற பல விருதுகளை பெற்றவர்களை பாராட்டி பொன்னாடை பொருத்துமாறு நல்லம்மையாச்சியை விடுக்கிறேன். பத்து 12ஆம் வகுப்புகளில் சாதனை பதித்த நம்மவர்களின் மாணவர்களை இப்பொழுது சிறப்பிக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கும் தருணம் இது. முதலாவதாக 10ஆம் வகுப்பில் விசாலாட்சி என், பிரசன்னா வி, 12ஆம் வகுப்பில் அழகு சௌமியா, 12ஆம் வகுப்பில் கிருஸ்மிதா. பிரசன்னா 500க்கு 467, அழகு சௌமியா 600க்கு 545, கிருஸ்மிதா 500க்கு 466, விஷாலாட்சி 600க்கு 576. அடுத்தபடியாக இந்த விழாவினை மேலும் சிறப்பிக்க 2 நபர்கள் அழகாக இங்கே ஏற்புரை வழங்க இருக்கிறார்கள். முதலில் திரு அடைக்கப்பன் அண்ணன் அவர்களை அன்புடன் அழைத்து ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இவர்கள் சாதாரணமானவர் அல்ல. வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாது என்பார்கள். அந்த மாதிரி சரித்திரத்தை அரிமளத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். சோலார் பேனல் அமைத்து அனைத்து பணிகளையும் சிறப்புடன் செய்யும் அண்ணன் அடைக்கப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஏற்புரை வழங்க. இங்கு வந்திருக்கும் அனைத்து பேருக்கு என்னுடைய முதல்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அரிமளம் காரியகராக இருப்பது எனக்கு மீனாட்சி அம்மா கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். நான் இந்த தொழிலை நல்லா செய்யணுங்கிறதுக்காக ரொம்ப ஈடுபாடு பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு எனக்கு தோள் கொடுத்து நான் ஊரில் சிப்பந்திகளுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. நான் வீடு கட்டி கொடுக்குறதுன்னா எல்லாருடைய அன்பும் ஆதரவும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்ததுனால தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டோன்னே வீடு கட்டணும்னு முடிவு பண்ணேன். அதை சிறப்பாக பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி அந்த கோயிலை சுற்றி லைட்டு போட்டது பண்ணாங்க. லைட்டு போடுறதுக்கு அந்த இருட்டாக இருந்தது சிவன் கோயிலுக்கு எதுக்கால, அது மாதிரி ஊரில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் செலவு பண்ணி அந்த லைட் நானாகவே சொந்த செலவு பண்ணி லைட் போட்டு கொடுத்தேன். இதெல்லாம் ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணணுங்கிறதுக்கு தான். இது பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அந்த ஒரு அன்பளிப்பும் நிறைய இருக்கிறதுனால தான் செய்ய முடியுது. இது நான் அரிமளத்துக்கு வந்த உடனே பார்க்குறேன். நான் கோயிலுக்கு வர்ற பொழுது முதல்ல அர்த்த சாமங்கிற நிகழ்ச்சிக்கு 10 பேர் 5 பேர் வருவாங்க ராத்திரியில். அதுவே விட அதிகம். இப்போ 35 பேர் 40 பேர் தினம் கோயிலுக்கு வர்றாங்க அர்த்த சாமத்தில். அது எனக்கு பார்க்க அப்படி ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக இருக்குது. அதாவது எந்த நிகழ்ச்சினாலும் இப்போ நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அஷ்டமி இந்த படி இழக்கிற பூஜைன்னு நடக்கும். அதுக்கு மண்டபப்படியே திரு முத்துக்குமார் அவங்க தான். அவங்க சொன்னாங்க, அண்ணன் இதை சிறப்பாக நடத்தி கொடுத்துருன்னே. நாங்கள் நல்லா பண்ணி கொடுத்துட்டு முடிச்சுட்டு 2 பேரும் போவோம் மெட்ராஸுக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த பூஜை அன்னைக்கு அவ்வளவு சிறப்பாக அவ்வளவு கூட்டமாக அவ்வளவு நல்லா நடந்தோன்னா அது அந்த மீனாட்சி அம்மா இப்போ நல்லா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தொடர்ந்து இருக்குது. இந்த ஒத்துழைப்பு தொடர்ந்து எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். இங்கே அரிமளம் நகரத்தார் சென்னை நகரத்தார் சங்கத்தில் சென்னையில் அரிமளத்தில் இருக்கிறவங்க போடுற மீட்டிங் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரிமளத்தில் நான் தினம் 50 பேர் 60 பேரை பார்க்குறேன். இங்கே 200 பேரை மொத்தமாக பார்க்குற பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாரும் எல்லா நிகழ்ச்சிகளையுமே ஊருக்கு இதே மாதிரி ஒத்துமையாக சந்தோஷமாக கடந்துக்கிட்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக பண்ணி தரணுங்கள மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டு என்னுடைய உரையத்தோடு முடிச்சுக்கிறேன். நன்றி அண்ணன். அடுத்ததாக ராமசோமசுந்தரம் அண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சில மணித்துளிகள் எங்கள் மருத்துவ ஐயா திரு பெரியகருப்பன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2024 சுமூகமாக முடிஞ்சுது. இப்போ இங்கே எனக்கு முன்னால் பேசின அபிராமி ராமநாதன் அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் நம்ம கொடுக்குற இந்த சேரிட்டி சீட் மணி ஒரு மணித்துளி நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணுறது பணம் மட்டும் கொடுக்கறதில்ல. எஜுகேஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். யாராவது படித்து முன்னேறினாங்க அப்படின்னா த ஒன்லி வே டு கம் அவுட் ஆஃப்
ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி. நம்ம நாடு முன்னேறதுக்கு படிப்பு ஒன்று தான். நம்மளால் முடிஞ்சது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு படிப்பு உதவி பண்ணி அவங்க படித்து முன்னேறினா ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த சேரிட்டிங்கிறது ஒரு சீட் மணி மாதிரி, ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி அது கொடுத்தா அது வளரும் மேன்மேலும். அவங்க சொன்ன மாதிரி இன்னொருத்தர் ஆட்சி அவங்க சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்ட், காலையில் எந்திரிச்சோன்னே நடைப்பயிற்சி, ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா வியாதி இல்லாமல் வாழ்நாள் ஹாஸ்பிட்டல் மருந்து எதுவும் யூஸ் பண்ணாமல் வாழ்நாள் ஃபுல்லாக வாழலாம். எதாவது ஒரு வாக்கிங்கோ சின்ன சின்ன எக்ஸசைஸ், யோகாசனமோ ஏதோ ஒரு பயிற்சி டெய்லி பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த மாத்திரை சாப்பிட்றதோ இல்லை மருத்துவர்கிட்ட போகிறதோ ஹாஸ்பிட்டல் போகிறதோ தேவை இருக்காது. அப்புறம் நம்ம இன்றைய தினம் கிராட்டிடியூட், நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும். எல்லாத்துக்கும் தேங்க்யூ. நம்ம இந்த பூமி மேலே கால் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும். இந்த மாதிரி நன்றி உணர்ச்சி நம்ம பெற்றோரை, முன்னோர்களை, நம்ம தெய்வத்தை வணங்கிட்டு எந்த செயலையும் தொடங்கினா வெற்றி நிச்சயம். எதுலேயுமே ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு பலனை அடுத்த நாள் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு நாளைக்கு பூ பூக்குதா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஒரு சைனீஸ் பேம்பூ ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வளர்க்குறதுக்கு அதை தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஊற்றுற வரைக்கும் அது சின்னதாகவே இருக்கும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து அதோட வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹேபிட், எந்த ஒரு முயற்சியும் கண்டிப்பாக டெய்லி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட பலன் வெற்றியாக இருக்கும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.